ஹாய் பியூட்டிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்து என்னோடய ஒர்க்கிங் ஸ்பேஸ். இது வந்து ரொம்ப போரிங்காக ஒரு ப்ளைனான ஒரு பிளேஸாக இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் அப்லிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த க்ளீனிங். இந்த டெஸ்கில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து கிளியர் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ரூம் இன்ஸ்பிரேஷனுக்கு வந்து நான் அந்த 2 பிக்ஸ் எடுத்துக்கிட்டேன் பின்ட்ரெஸ்ட்லேருந்து. ஸோ அதே மாதிரி ட்ரை பண்ணலான்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு த்ரெட்டை கட்டிட்டு யூஸ்வலாக காம்பஸ் யூஸ் பண்ணி நம்ம சர்க்கிள் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இது கொஞ்சம் பெரிய சர்க்கிள்ன்றதுனால நான் வந்து பென்சிலில் ஒரு ரோப் வந்து டைப் பண்ணிவிட்டு ஸோ அந்த டெஸ்க்குக்கு மேலே நான் வந்து ஒரு சர்க்கிள் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதோட லென்த்து வந்து நான் பார்த்துட்டு அதை ஹாஃப் இதை வந்து டைமென்ஷனாக எடுத்து நான் வந்து அந்த சர்க்கிள் வந்து சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வந்து போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கலர் சூஸ் பண்ணுறது. நான் ஆல்ரெடி வந்து என்னோடய வால் ஐவரி கலரில் இருக்கிறதுனால ஸோ அதுக்கு காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி ஒரு கலர் நம்ம கொடுக்கணும். ஸோ நான் சூஸ் பண்ணது வந்து டீல் க்ரீன் கலர். ஸோ அந்த கலர் காம்பினேஷன் அந்த சார்ட்டில் இருக்கான்னு பார்த்தேன், இல்லை. ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து நார்மல் அக்ரலிக் கலர் தான். க்ரீன் அண்ட் ப்ளூ, ஒயிட் அண்ட் எல்லோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மைல்டான கலர் நமக்கு வேணும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட டார்க் கலர் தான். ஆனால் வந்து அவுட்லைன் கொடுக்கறதுக்காக நான் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுவும் கொஞ்சம் கம்மியாக தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த க்ரீனை வச்சு ஃபுல்லாக நான் அவுட்லைன் கொடுத்துட்டேன். ரொம்ப ட்ராபிக்கல் கலராக இருக்கிறதுனால நான் மறுபடியும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லோ நிறையா ஆட் பண்ணி இன்னும் ஒரு மைல்டான ஒரு க்ரீன் கலர் வந்து சட்டிலாக இருக்குன்றதுக்காக சட்டிலாக கொடுத்துட்டேன். அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்டட் சம் டெக்ஸ்சர் இன் தி பாட்டம். ஸோ கீழே கொஞ்சம் டெக்ஸ்சர்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து அவுட்கம். கொஞ்சம் டெக்ஸ்சர் கீழே நான் ஆட் பண்ணேன் டிஷ்யூ வச்சு. அண்ட் தென் ஒரு சர்க்கிளாக இருக்கும் அந்த பெயிண்டிங். நமக்கு வந்து ஃபுல் டச் வராது, ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து அக்ரிலிக் பெயிண்டிங். ஸோ டெக்ஸ்சர்டு கலரில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஷெல்ஃப் தான். அதில் ஆல்ரெடி வந்து நெயில் அடிச்சு தான் இருக்குது. அதனால் நான் அதே ஷெல்ஃபை வந்து வச்சுட்டேன். இப்போது 1 by 1 வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து செட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து கீழே வந்து டெஸ்க்கு கிளியர் பண்ணிக்கலாம். நான் வெட் டிஷ்யூ யூஸ் பண்ணி அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு டிஐஒய் தான். ஒரு ஒயின் பாட்டில் நல்ல ஒரு ஸ்டைலாக இருந்தது. அதனால அதில் வந்து ஒரு பேட்ரி இருக்கிற ரைஸ் லேம்ப் இருக்கும் இல்லையா. ஸோ அதை நான் யூஸ் பண்ணி இதை நான் செட் பண்ணிட்டேன்.
ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒரு ட்ராபிக்கல் எஃபெக்டில் இருக்கிறதுனால நான் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் லீவ் ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டேன். அது ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு பாட்டிலில் வச்சு ட்ரை பண்ணேன். அது ஒழுங்காக அவ்வளோவா இல்லை. அதனால் அந்த ஷெல்ஃப்லேயே வந்து கிரிட்ஸ் இருந்தது. ஸோ அந்த கிரிட்டில் வந்து நான் அதை அப்படியே அட்டாச் பண்ணி அந்த கிரிட்லேருந்து ஃபால் ஆகிற மாதிரி செட் பண்ணிட்டேன். அண்ட் நான் அங்கே தான் உட்காந்து ஒர்க் பண்ணோம். ஸோ அந்த ஸ்ட்ரிங் வந்து அப்படியே ஆடிட்டே இருக்கக்கூடாது, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன செல்லோ டேப் எடுத்து என்ன பண்ணிட்டேன்னா அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அது ஆடாமல் இருக்குன்றதுக்காக. நம்மளோட ஐட்டம்ஸ் அப்படியே ஒன்று ஒன்றா வச்சு செட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேம்ப் நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்து வச்சாச்சு. அப்புறம் என்னோடய டைரிஸ் அண்ட் கோஸ்டர்ஸ் அண்ட் தென் மை லேப்டாப் ஸ்டாண்ட், அனதர் ஒன் டைரி, பென், அது எல்லாத்தையும் வந்து நான் செட் பண்ணிட்டேன். அந்த சைடில் இருந்த ஸ்பேஸையும் ஃபில் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பிளான்ட் அங்கே வச்சுட்டாங்க. டடா! ஸோ வித் ஆல் தி லைட்ஸ் ஆன். ஸோ இதான் வந்து ஃபைனல் ரிசல்ட். Hope you all like my video. If you do, please like and subscribe to my channel. See you all in my next one. Bye.